ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிங்சாம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, புருஷனும் பொண்டாட்டி சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு பேசுறதுக்காக நம்ம சிவரஞ்சன் மேம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம வந்து கேட்போம், இந்த மாதிரி சண்டை போடாமல் இந்த மாதிரி லைஃப் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கேட்போம். மேம், இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, மேக்ஸிமம் எல்லா குடும்பத்துலேயுமே சண்டை, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 3 மந்த் 4 மந்த் தான் அவங்களும் சண்டை எல்லாமே இருக்குது தவிர மற்ற டைம் எல்லாம் ஃபுல்லாக சண்டை, டைவர்ஸு. கல்யாணத்தை விட இப்போ மேக்ஸிமம் டைவர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. சண்டை போடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? நீங்கள் இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சண்டை போட்டது கிடையாது, அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். எங்கள் ஃபேமிலிக்குள்ள இது வரைக்கும் சண்டே வரதில்லை. அது ஏன் காரணம், ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்வோம் நம்ம வீட்டுக்காருக்கு. ஆனாலும் அவங்க நம்ம வீட்டை சண்டை போடாமல் காரணமா ஹஸ்பண்டுக்கு ஏற்றாமே நம்ம மாறிக்கிறோம். ஆனால் யாருக்கு நான் மாறல, என் ஹஸ்பண்ட் எனக்கு ஏற்றாமே மாறிக்கிறாரு. அது எதுலன்னா, ஒவ்வொரு விஷயமும் நான் காலை எழுந்தது லேட்டாக எழுந்துப்பேன், அவர் தான் எழுந்துப்பாரு. கோலம் போடுறது, பால் காசு காஃபி போடுற வைக்கணும் அவர் தான் பார்த்துப்பாரு. எனக்கு அது வந்து பெரிய வரம் சொல்லுவாங்க. அந்த வேலை மட்டும் இல்லாமல் என் பையன் ஒரு பையன் இருக்கான், அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறது இருந்து, அவனை கலப்புறது இருந்து, குளிப்பாட்டுறது இருந்து, சாப்பாடு விடுறது, சமையல் பண்ணுறது எல்லாமே சொல்ல வரீங்கன்னா. நீங்க வந்து பைக் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி சுற்றி ஜாலியாக இருக்கீங்க. இது வந்து ஜாலி ஒரு விஷயம் இல்லை. இது வந்து என்னோட, நான் யாரும் ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலிக்கு நான் யாரும் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக சில விஷயங்களை எதிர்த்து செய்கிறேன். ஆனால் இது சப்போர்ட் என் வீட்டுக்காரு. இந்த சப்போர்ட் எதுனால்னா, என் வீட்டுக்காருக்கு எல்லாமே என்னென்ன வேணும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க அப்பா சொல்லிடுவேன். பையனை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் போயிடுவேன். அவர் காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து, நான் எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன்? 10 மணிக்கு எழுந்துப்பேன். அவர் 5 மணிக்கு எழுந்துப்பாரு. எழுந்தவொடனே பால் வாங்கிட்டு சார் வந்து எப்போ வேணாலும் வேலைக்கு அவர் தான். அது ஒரு விஷயம், அவர் சம்பாதிச்சே ஆகணும். வேலைக்கும் போனோம், வீட்டு வேலையும் பார்த்தோம்னா அழகாக ஜாலியாக போயிட்டு மேக்கப் கலையாமல் வெளியே போவேன். மேக்கப் அழகாக போட்டு வீட்டுக்கு வருவேன். எனக்கு என்ன டவுட் என்னன்னா, எனக்கு வந்து வயசு 21 ஆகுது, 23, 25 எனக்கு கல்யாணம் பண்ணும். இப்படி ஒரு பையனை நான் எங்கே தேடுறோம்? எங்கேயும் தேடாவில்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் சொல்றது நீ தலையாட்டு. லாஸ்ட்டை வந்து அவர் கல்யாணம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ சொல்கிற அளவுக்கு வச்சுக்கோ. என்ன தான் பண்ணுற, ஒன்று காலையில் எழுந்துக்கோ. எழுந்து சுத்தமாக உடம்பு முடியலைங்க, ஒரே பொய்ய சொல்லாங்க மட்டும், அவ்வளோதான். ஒரு நாள் பண்ணாதீங்க, ஒரு பொய் சொல்லிட்டு ஆரம்பிச்சோன்னா கிச்சன் ஒரே ஒரு காஃபி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. அந்த காஃபி போட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி கொஞ்சம் சாப்பாடு செஞ்சுருங்க, ஏதோ டிஃபன் செஞ்சுருங்க, உள்ள பசி எடுக்கிறான் அது போடுங்க. 2 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்க. 3ஆம் நாள் தானா இப்படிதான் அவரே விட்டுருவார் நம்மள. நீங்க உடம்பு செல்ல சொல்ல பொய் சொல்ல தேவையில்ல, அவரே விட்டுருவாரு அப்படியே. சரி இப்படிதான் நம்ம தான் வேலை வாங்க போறோம். அவரே எழுந்துப்பாரு 5 மணிக்கு. நீ ஒண்ணு எழுப்பவே மாட்டாரு, அவரே 5 மணிக்கு எழுந்துப்பாரு. பாலை வாங்குவாரு, டீயை போடுவாரு, வந்து எழுப்பாரு. அப்போ வந்து என்னன்னா மிரட்டி வச்சிருக்கீங்க. ஆமா, மிரட்டல, அது பாசமா ஒரு மிரட்டி வச்சாங்கதான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க மாமியார் அவங்க இருப்பாங்கல்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்னடா என்ன பையனை வேலை வாங்குறாளே ராட்சசி அப்படி இப்படின்னு எதுவுமே திட்டல? எல்லார் வீட்லயுமே நடக்கும். மாமனார் இருந்தாவே எல்லா வீட்லயும் பிரச்சனை ஒண்ணு இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பாத்துக்காம கொண்டு வந்து குடும்பமா இருக்கீங்களா தனியா? இப்ப நான் தனியா வந்துடும், தனியா அப்படி இல்ல. கூட்டு குடும்பமா இருக்கும் போது என் மாமியார் சப்போர்ட் தான். பசங்க வர மாட்டேங்கிறாங்களே. இப்ப வந்து ஒரு பையனை லவ் பண்ணி சொன்னாலும் இல்ல எங்க அம்மா தான் முக்கியம், சண்டா இருக்கணும், அண்ணா தம்பி தான் சண்டா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க பசங்க. என் வீட்டுக்காரே எப்படி பிரிச்சு கூட்டிட்டு போனோம்? சரியா மைக்கி நம்ம கூட அம்மா கிட்ட பேசட்டும், அம்மாக்கு எல்லாம் பண்ணட்டும். ஆனா எப்படி சொல்றது, இல்ல ஒய்ஃப் கூட தனியா இருக்கணும். இப்ப அம்மா வீட்டுல போய் ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தங்கிட்டு வரணும், அது வேற விஷயம். அப்படின்னா நம்ம கஸ்டடியில நம்ம கூடயே இருக்கணும். அந்த மாதிரி எப்படி மேம் மாத்துறது பசங்க? அது இன்னும் பண்ண தரல. சண்டை போடும் அம்மா வீட்டுல 1 வாரம் உட்காருங்க, தானே குட்டி போட போனாலும் அவரு இன்னும் தேடி வருவாரு. அவரு வருவாரு. மாமியார் அக்கா தங்கச்சி எல்லாம் இருந்தா அவங்க இலை கூட்டுருவாங்களே. எப்படின்னா போ சொல்றா நம்ம அடுத்த கல்யாணம் பண்ணிட்டு ஆசை வளர்த்துருவாங்களே, அதெல்லாம் இன்னொரு பிரச்சனை. உங்களுக்கு கண்டிப்பா சொல்ற, 2ஆவது கல்யாணம் பண்ணது லேஸ் இல்ல. டைவர்ஸ் என்ன உடனே குத்துறாங்க. டைவர்ஸ் ஃபர்ஸ்ட் 1 வாரம் போய் சண்டை போடுவோம் அம்மா வீட்டுல உட்காரு. 1 வாரம் கூட வேணாம், 2 நாள் உட்காந்து பாரு, போன் எடுக்காம பாரு. தானே குட்டி பண்ண இடம் நிற்பான். அவன் தான் வீட்டுக்காரு. அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் உங்க வீட்டுக்கு, நீ இஷ்டம்னா எவ்வளவு வாட தண்ணி குத்துனவா அப்படின்னு சொல்லி பாரு. தானா நிற்பான். அவங்க கிட்ட எந்த அளவுக்கு அம்மா பையன் பாசமா இருந்தாலும் அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு நம்மளதான் வர இருப்பாங்க, நம்மளுக்கு ஃபேமிலிக்காக வர இருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கைக்குள்ள போட்டு வந்தா ஒவ்வொரு வேலையும் பொறுமையா சொல்ல, பாசமா சொல்லுவாங்க. அப்படி இல்ல சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா புரியாது. என்ன தெரிஞ்சு அதெல்லாம் போய் தான். என்ன பத்தி நான் வாயாலே வசிச்சிருக்கேன். என்ன பொறுத்தவரை எனக்கு அப்படி தெரியல. நீங்க ஏதோ நான் இந்த மையெல்லாம் போட்டு வசியம் பண்ண அவசியம் நான் இல்லை. நான் எல்லாமே என் வார்த்தையாலே நான் வசியம் பண்ணிருக்கேன். அதான் சொல்றேன், தனியாக குடும்பமா ஃபர்ஸ்ட் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பிரிக்கணுமா, அப்பா அம்மா கூட பேசட்டும். ஆனால் நம்ம தனியாக நம்ம டைம் பண்ணோம். ஒன்றும் பண்ண 2 நாள் சண்டை போடணும், அம்மா கிட்ட உட்காரு. 2 நாள் போன் எடுக்காது. 1 வாரம் ஆகும். 1 வாரம் தானா தேடி வந்துருவாரு.
வந்ததுக்கு அப்புறம் நீ பேசாம இரு, ஏன் பேச, உங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நம்ம தனியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. தானே குட்டி போட போயாட்டு வந்து நிற்பாரு. இதுக்கு எதுக்கு மைய நம்ம காசு செலவு பண்ணணும், அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா நம்ம தனி பத்திரம் போயிடுறோம். போயிட்டு அப்புறம் அவர் எப்படி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் ஃப்ரீடமா இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்னே 2 நாள் பொய், இதே பொய் தான். பொய்யே சொல்லுங்க, 2 நாள் பொய் சொல்லுங்க. பொய் சொல்ல 3 நாள் பழகிடும் அவருக்கு. நம்ம பழகுறேன் அது பழகிடும். நான் என்ன பண்ணாரு, சண்டை பண்ண போயிட்டேன். என்னால் எங்களால் வர முடியுது, என்ன பண்ண சொல்றேன், நம்ம ஒரு வாக்கை வச்சு நான் அடங்கி போயிடுவாங்க. லவ் மேரேஜ் நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் லவ் வீட்டு அன்பது சண்டை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, இன்னைக்கு வந்துடுறேன், காலையில் இருந்து கிளம்பி வந்துட்டேன், காஃபி போட்டு குடிக்கிறது, சாப்பாடு செய்யறது, என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, எல்லா வேலையும் பண்ணி துணி வேலை வச்சு போட்டுருக்காரு இன்னைக்கு. யார் துணி எல்லா ட்ரெஸ்ஸும் அதை துவைப்பாரு, என் பிள்ளை ட்ரெஸ் துவைப்பாரு, அவங்க ட்ரெஸ் துவைப்பாரு, வீட்டை மாப்போர்லேருந்து எல்லாம் தான் பார்ப்பாரு. நான் எழுந்துப்பேன், குளிப்பேன், இருக்கிறதுனால சாப்பிடுவேன், அதெல்லாம் கிளம்பி வருவேன். நீங்க கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல ஃபேமிலி லைஃப் ஃபர்ஸ்ட் என்னைய இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேவை உங்க வீட்லயே பார்த்து கல்யாணம் பண்ண வெயிட் பண்ணுங்க. வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணா தான் நம்ம நல்லா வசதி பண்ண முடியும். நீங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்லேன், அவங்க விட்டு ஓடதான் செய்வாங்க. என்ன 5 வருஷம் லவ் பண்றீங்க, லவ் பண்ணி என்ன பண்றீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5 வருஷம் லவ் பண்ணி நான் 6 வருஷம் மட்டும் டைவர்ஸ் நிற்பீங்க, எதுக்கு அது? அதனால வீட்டுல பார்த்து வச்சு வீட்டுல பார்த்தோன்னா நீங்க எது பண்ணாலுமே வீட்டு சப்போர்ட் நிற்பாங்க. அவங்க காலத்துலதான் இருப்பான், நீ என்ன பண்ணாலுமே டைவர்ஸ்ல கண்டிப்பா நிற்க மாட்டான். வேணா அவனுக்கு வேற பொண்ணு கிடைக்காதுங்க, நம்மளை விட்டு யாருமே கிடைப்பாங்க அந்த மூஞ்சிக்கலாம். லவ் பண்ணாங்க, நீங்க லவ் பண்ணீங்கன்னா அழகா பார்ப்பீங்க, பணத்தை பார்ப்பீங்க, அப்புறம் என்ன வேலை செய்யலாம், அவரோட பைக் இருக்குதா, ஐபோனுக்கு தான், இப்போ ஐபோனுக்கு தான் பார்க்க ஆரம்பிச்சிங்க. இப்படிலாம் பார்த்தா லவ் பண்றீங்க. ஐபோன் வேண்டாம், பைக் வேண்டாம், பயப்பட்டு 11 மணி இருந்தாலும் அவன் வந்து என்ன சொல்றான்னா, நீ தூங்குமா, எல்லா வேலையும் நான் பண்ணிட்டு அவனே படிக்கிறேன். அதான் இப்படி பாக்குறீங்க. இது அதுக்கு மேலே பண்ணி பாருங்க, வீட்டை பார்த்து தான் பண்ணிப்பாங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் அவன் செய்வான். உன் புள்ளைய பார்த்துருந்து, உன்னை பார்த்துருந்து, உன் வீட்டுல வரவங்க எல்லாருமே பார்த்துப்பான். ஆனா டைவர்ஸ் நிற்க மாட்டான். உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அம்மா நிற்பேன். அதனால லவ் வேஸ்ட்டுங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்க, அவன் கைக்குள்ள போட்டுங்க, நீ ஃப்ரீடமா இருங்க, வாங்க என்ஜாய் பண்ணுங்க, யாருக்கிட்டையும் கை லவ் வேண்டாம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்றீங்களா? லவ் வேண்டாம் சொல்ல, லவ் வேஸ்ட்ன்ற ஃபர்ஸ்ட். லவ் பண்ணி என்ன சாதிக்கிறீங்க? வந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, ஆனா உண்மை 5ஆம் கிளாஸ்ல ஒரு லவ், 6ஆம் கிளாஸ் போனா இன்னொரு லவ், 7ஆம் கிளாஸ் போனா அந்த மாதிரி லவ் இருக்குது. பட் ஆனா சேர்றவங்களும் இருக்காங்க, 5ஆம் கிளாஸ்ல லவ் பண்ணி காலேஜ் முடிச்சு சேர்றவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படின்னா நீங்க சொல்றது வந்து எப்படி சொல்றது, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தோணும்ல. எதனால நான் சொல்றேன், 5ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ் லவ் பண்றாங்க, 5 வருஷம் லவ் பண்றாங்க, 6ஆம் வருஷம் டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஓகே தான் மேம். பட் நல்லா இருக்கவங்க இருக்காங்கல்ல, பாசமா முக்காவாசி 100% பேருக்கு டைவர்ஸ் நிக்கிறாங்க. முக்காவாசி லவ் பண்றாங்க. எப்படி சொல்றீங்க, அரேஞ்ச் மேரேஜ்னா டைவர்ஸே இல்லன்னு சொல்லுவாங்க. அதனால டைவர்ஸ் இருக்கு. அது பெத்தவங்க ஒத்துப்பட்டு கல்யாணம் பண்ணி கஷ்ட நஷ்டம் எல்லாமே கலந்து பெரியவங்க பேசுவாங்க. லவ் பண்ண முடிச்சிட்டு போறோம், நம்ம சப்போர்ட் யார் நிக்கிறாங்க? சரியா, சப்போர்ட் நீங்க அழுகுறீங்க. பட் ஆனா இப்போ வந்து ஃபேமிலி எந்த ஃபேமிலியும் அப்படி இல்ல. லவ் பழைய காலத்துல லவ் பண்ணா வெறுத்துருவாங்க, பொண்ணு தங்கி வச்சு விட்டுருவாங்க. ஆனா இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து சத்துறாங்களே. சரி ஓகே, அது சொல்றீங்களா? நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் லவ் பண்றீங்க, 5th ல இருந்து 10th வரைக்கும் லவ் பண்றீங்க. லவ் பண்ணி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் 5 வருஷம் நம்ம ரொம்ப லவ் பண்றீங்களே, 5 வருஷம் இல்லாத ஒரு 6ஆம் வருஷம் உங்களுக்கு வேணும் ஈகோ வரும். 5 வருஷம் ஈகோ இல்லை, உனக்கு எல்லாமே செய்யறான், உனக்கு என்னென்ன வேணும் பார்த்து செய்யறான், குடும்பத்துக்கு செய்வான். 5 வருஷத்துல எல்லாமே செய்யறான். 5 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு 1 ரூபாய் செலவு பண்ணி யோசிக்கிறான், எதுக்கு அது காரணம்? அது சொல்லுங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்க சொல்ல முடியாதுல்ல. அது சொன்னேன், 100% அப்படிதான் இருக்காங்க. நான் 100% சொல்லுவேன், 190% அப்படிதான் இருக்காங்க. அது நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்தது அதிகம். எப்படின்னா ஒரு 10th ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, 12th வரைக்கும் லவ் பண்றாங்க, சடனா வீட்டுல ஒத்துக்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுறாங்க. எந்த வீட்டுல ஆமா ஒரு பொண்ணு லவ் பண்ண வாமா கல்யாணம் பண்ணி சொல்லி ஒத்துப்பாங்களா? எதிர்ப்பு இருக்கும். அதுல வந்து இப்ப வந்து பொண்ணுங்க எப்படி சொல்றதுன்னா, லவ் பண்ணாலுமே நல்ல பசங்க எல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி தெரு பொறுக்கி அப்படி எப்படி சொல்றது, பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க பசங்க, அடிதடி போற பசங்க, வேலை வெட்டிக்கு போகிற பசங்க லவ் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா பொண்ணுங்க வீட்டுல சப்போர்ட் இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து நல்ல ஒரு பையன், நல்ல அவங்க ஃபேமிலியும் ஓகே, உங்க ஃபேமிலியும் ஓகே அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு ஒரு பொண்ணு இருந்து வரல, கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். ஏன்னா அவன் லவ் பண்ற விதம் ஓகே, லவ் பண்ணட்டும் 5 இயர்ஸ், நான் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். இந்த 2 இயர்ஸ் நான் ஓகே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், 2 வருஷம் நீங்க எப்படி இருக்கீங்க பார்க்கலாம். சரி, நான் ஒரு டைம் கொடுப்பேன். அந்த 2 வருஷத்துக்கு நீங்க கரெக்டா இருந்தாங்கன்னா, அந்த சண்டை வராம இருந்தாங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா அந்த 5 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் நல்லா லவ்வா இருந்திருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். மூவிக்கு போறாங்க, சுத்துறாங்க, காஃபி ஷாப் போறாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷம் நிறைய சண்டை மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது ஃபேமிலிக்குள்ள வர போறோம்.
ஃபேமிலிக்குள்ள வந்துட்டுனா கடமைங்க அதிகமாகிடும். வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், புள்ள பற்றி படிக்க வைக்கணும், இவங்க விஷயம் லைனாக வந்துடும். இவங்கள விஷயத்த பண்ணும்போது அவன் கண்டிப்பாக டார்ச்சர் ஆகிடும். மண்டைக்குள்ள ப்ரெஷர் ஏறி போய் டைவர்ஸ் நிற்குது. இதே வந்து நீங்கள் அழுகுறீங்க, லவ் பண்ணும்போது 5 வருஷம் நல்லா இருந்துட்டு 6ஆவது வருஷம் டைவர்ஸ் நிற்கிறீங்க. நீங்கள் அழுகும் போது பெற்றவங்க நிற்கிறாங்களா? இல்லை. சரிங்களா? குழந்தை வந்து ஏன் நிற்கிறாங்க இப்போனா, நம்ம பசங்க வேறு வழி இல்லை. அப்போ தான் குழந்தை பிறந்தா ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லை. பொண்ணு வந்து சாவுக்கு போயிடுறாங்க. பொண்ணுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு டைவர்ஸ் ஆகிட்டு அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன பண்ண சொல்லி இப்போ சாக தான் போகிறாங்க. எவ்வளோ பேர் சாவு இருக்கும். ஆனால் அந்த சாவை மிச்சு நம்ம சாவை சமாளிக்கணும்னா பெற்றவங்க நம்ம மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கிட்டா உண்டு. அதனால மட்டும்தான் ஒரு குழந்தை பிறகு இவ திரும்பி வருவா எதிர்பார்ப்பாங்க. திரும்பி வரல. சரி, இதுதான் வாழ்க்கை முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க குழந்தைக்காக மனசு இறங்கி உங்களுக்காக இறங்கி வரல. கண்டிப்பாக அந்த குழந்தைக்காக இறங்கி வராங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டை வரும்போது சாவை நோக்கி போகக்கூடாது. நம்ம இருக்கிறத சொல்லி தைரியமாக நம்ம திரும்பி வரணும். அதனால தான் லவ்வை வந்து இப்போ குழந்தைக்கு கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸுங்க. அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பேரண்ட் நிற்பாங்க. முடியாத பட்சத்தில் மட்டும் தான் நீங்கள் டைவர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால என்ன தெரிஞ்சு லவ் குப்பை தொட்டி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியா கொஞ்சமாக நல்லா இருப்பீங்க. குப்பை தொட்டி போய் வாழத்தை விட கூட வைக்கலாம். கூரையை வைக்க குடிசை வீடு சொல்லுவாங்கல்ல, நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடிசை வீடு. நான் இப்போ சொல்லாதீங்க மேம், நான் எல்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்லாம். ஏங்க அதை சொல்லுங்க, லவ் பண்ணி குப்பை தொட்டி போறீங்க. நல்லா வந்து வீட்டில் சொல்ற கல்யாணம் பண்ணி குடிசை வீட்டுனா நிம்மதியாக வாழுங்கன்ற. லவ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு குப்பையில் போனாலும் அது காசு கூட வாங்க மாட்டாங்க. குப்பையில் போகிற பொண்ணு காசு இது இங்கே பாருங்க, குப்பையில் போகிற பொண்ணுக்கு காசு கேட்பாங்களா? ஏதாவது யூஸ் ₹1 யூஸ் இருக்கா? ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் குடிசை வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு மதிப்பு இருக்கோ அந்த மண் வாசனையோட குடும்பம் ஒத்துமையாக இருக்குங்க. ஆனால் தயவுசெய்து அந்த லவ் சொல்லிட்டு பழம் விழாதீங்க. நல்ல சந்தோஷமா இருங்க. நீங்கள் லவ் பண்ணது தேவைங்க. உங்களுக்கு செலவு பண்ணணும், உங்களுக்கு தேவையெல்லாம் வாங்கி தரணும், உங்களுக்கு ஆசைப்படலாம் செய்யணும் பாருங்க. அதை போய் கல்யாணம் பண்ணி பண்ணுங்க. நல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க. இப்போ கூட சரி, உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அதை உங்கள் அம்மா 20 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க. 20 வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா எதுவும் வாங்கி தர மாட்டாங்களா? எல்லாமே வாங்கி தருவாங்க. நம்ம சொல்றதெல்லாம் சரி. அப்போ இது லவ் பண்ணுறீங்க. லவ் எங்க இருக்கு? இப்படி கேட்டா அது எப்படின்னா ஒரு இம்ப்ரெஸ் மேம், எப்படி சொல்றது, ஒரு பையன் வந்து எல்லாருக்கும் மேலே நமக்கு லவ் வராது. சரி. திடீர்னு ஒரு பையன் நம்ம வந்து ஒரு 20 பாய்ஸ் வந்து நம்மள வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. எல்லாருக்கும் மேலே வராது. ஒரு பையன் வந்து அந்த ஃபீலிங் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படின்னா இவனை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே அவன் மேல ஒரு சின்ன தாட் தான் வரும். சரி, ஓகே. தாட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும்னா, பசங்களுக்கு எப்படின்னு தெரியல, பொண்ணுங்களை பொறுத்தளவுல அம்மா அப்பாவை விட அவன் எவ்வளவுதான் கொடுமை பண்ணாலுமே அவன் மாறிது. அப்புறம் என்னன்னா அவன் ஒரு கட்டத்துல வந்து கொடுமைப்படுத்தினாலுமே அவன் தான் வேணும் அப்படின்னு. ஆனா பசங்க அதை வந்து எப்படி இதை பண்றாங்க எனக்கு தெரியல. சரி, ஒரே கொஸ்டின் என்ன சொன்னீங்க? பொண்ணுங்க வந்து கொடுமை பார்த்தாலும் கூட இருப்பீங்க லவ் பண்ற வரைக்கும். அதே கல்யாணம் பண்ணா எதுக்கு இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க? இந்த கொஸ்டின் சொல்லுங்க பதில். அது எப்படின்னா தனித்தனியா இருக்கும். அப்போ லவ் பண்றதுக்கு முன்னால தனித்தனியா இருக்கும். நான் என் வீட்டுல இருப்பேன், எவ்வளவுதான் கஷ்டம்னாலும் வீட்டுல சாப்பாடு வாங்கல. இதுவே வந்து ஒரு ஃபேமிலி 2 பேரும் கிட்ட இருக்கும்போது அப்படி சண்டை போட்டுக்கிறது எப்படி இருக்கும்? சரிங்க, நீங்க லவ் பண்ணும்போது உங்க ஃபேமிலி பத்தி ஷேர் பண்ணாம இருப்பீங்களா? அவங்க நம்ம ஷேர் பண்ணுவீங்க. அப்ப தெரிஞ்சு இனிக்குது உங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் கஷ்டத்துக்கு டைவர்ஸ் பண்ணிருப்பீங்க. எந்த பொண்ணுங்க 10 வருஷம் ஒரே போய் லவ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்ல சொல்றேன் இல்ல, 6 வயசுல ஒரு லவ் அது ஓகே, ரேர் தான். அப்படி லவ் பண்றது ரேர். பட் இருந்தாலுமே பொண்ணு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுமே இல்ல. ஆம்பளைக்கு 10 வருஷம் மேல பார்த்தோம்னா அதே ஆம்பளை இருக்கும் பாருங்க. ஆனா ஆம்பளைக்கு 1000 டெஸ்ட் இருக்கு. உங்களை பார்த்து உங்க மேக்கப் லிப்டிக் வாங்கிக்கிறதுக்கே அவங்க அழகு போயிட்டு சரிங்களா? லிப்ஸ்டிக்கே போட மாட்டேன். ஏங்க லிப்டிக் இதை பார்த்து லிப்டிக் போடாம சொல்ல நீங்களே பாருங்க மக்களே. இந்த முதல்ல பார்த்தா லிப்டிக் போடலையா? இந்த லிப்டிக்காகவே அவங்க நாளுக்குலாம் உழைக்கணும் போல. சரிங்களா? நம்ம மேக்கப் வாங்கி தரத்துக்கு ஒரு 200-300 ரூபா இருக்குமா? ஏங்க அந்த 200 ரூபா ஒரு சம்பளங்க. அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனா அவன் இப்படி பண்றான், டார்ச்சர் பண்றான் பண்ணி கஷ்டப்படுவீங்க. ஆனா என்ன தெரியுமா, லவ்வும் வேஸ்ட், கல்யாணமே வேஸ்ட். தயவுசெய்து கல்யாணமே பண்ணிக்காதீங்க. அரேஞ்ச் வேஸ்ட்டுங்க. கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே ஜாலியா இப்படி என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வீட்டுல வச்சுக்க மாட்டேங்க. என் தம்பி இருக்கான், அவன் இப்பவுமே சொல்லியாச்சு, நான் வந்து 20-25 வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணணும், நீ இப்பவுமே போயிரு. அவன் எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவளோட கதைக்கு அது வீட்டை பாப்பா வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணமே பண்ணான்னு சொல்றீங்க. கல்யாணம் வந்து வேஸ்ட். உடனே சொல்லுங்களேன், இது என்ன சொல்லுவாங்க, லவ் பண்ணி பழகிறதோட கல்யாணம் பண்ணி அவங்கள தள்ளி விடுறாங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்களா விடாதீங்க, அவங்க தள்ளி விட்டாலும் ஏத்துக்காதீங்க. நீங்க இப்படியே அம்மா அப்பாலாம் இருந்து இப்படியே இருந்துருங்க. இந்த சிரிப்பு இருக்கும், நீங்க கல்யாணம் பண்ண சிரிப்பு இருக்காது, கண்ணீர் தான் இருக்கும். அதையும் பாத்துக்குங்க. ஆனா நீங்க வந்து ஜாலியா இருக்கீங்களே. ஏன் நம்ம வந்த வீட்டுக்கார அப்படிங்க? எனக்கு வாட்ச வீட்டுக்கார வந்து வேக்க வந்து வாட்சாரு. நான் ஒரு விஷயம் இல்லவா, தப்பா நினைக்காதீங்க. உங்களை விட கொஞ்சம் அழகான பொண்ணு என்ன வந்து உங்க வீட்டுக்காரர் பார்க்கலையா? ஏங்க 1000 பொண்ணை பார்த்துருப்பாரு. அப்படியே பொண்டாட்டினாங்க இருந்துட்டு தாலி கட்ட என்ன பண்றாரு? கடமைங்க அது சைட்ல தான் இருக்கும். ஏங்க அவர் வந்து எனக்கு பொண்டாட்டி நினைச்சுக்கல, கடமை வச்சுட்டு இருக்காருங்க. அதுதாங்க உண்மை.
அவர் வந்து லவ் வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வந்து சிவரஞ்சனி அக்காவை கூப்பிட்டு மறுபடியும் எல்லாமே இது பண்ணலாம். தேங்க்ஸ். ஓகே, பாய்.